ஆக்சுவலாக வந்து இந்த உலகத்தில் 2/3 என்ன இருக்கு? நம்ம தான் இருக்கோமா? வெரி குட். நீர் இருக்கிறது. இது கடற்கரையில் அமர்ந்து கொண்டு அந்த கடல் அலையை ரசிப்பது என்பது ஒரு தனி சுகம்தான். ஒரு நாள் வந்து அந்த கடற்கரை அருகிலேயே ஒரு சிறுவன் வந்து விளையாட செல்கிறான். கையில் பந்து வைத்திருக்கிறான். அந்த பந்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிற போது எதிர்பாராத விதமாக அந்த பந்து கடலையில் விழுந்து விடுகிறது. கடலையில் பந்து விழுந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். கடல் அலை அந்த பந்தை அடித்து செல்கிறது. அந்த சிறுவனுக்கு மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய கோபம். நான் ஆசையாக விளையாடி கொண்டிருந்த அந்த பந்தை இந்த கடல் அலை அழித்து சென்று விட்டதே என்ற கோபத்தில் அந்த கடல் தாயை பார்த்து இந்த சிறுவன் சொல்கிறான். இந்த கடற்கரையை எழுதி வைக்கிறான். இந்த கடல் தாய் ஒரு திருடி என்று எழுதி வைக்கிறான். அவனுக்கு அவ்வளவு கோபம். அடுத்த சற்று நேரத்தில் ஒரு மீனவன் மீன் பிடிக்க அந்த கடலுக்கு வருகிறான். மீனவன் கடலுக்கு செல்கிறான், வலையை வீசுகிறான். அவனுக்கு அதிகமான மீன் என்பது கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷத்துல கடற்கரைக்கு வந்த பின் அந்த கடற்கரை மணலில் எழுதி வைக்கிறான், நான் கேட்டதை அள்ளித்தரும் வள்ளல் தாய் கடல் தாய் என்று எழுதி வைக்கிறான். அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்தில் சில ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் விளையாட வருகிறார்கள். எதிர்பார விதமாக கடல் அலையில் ஒரு இளைஞனை அந்த கடல் அலை அடித்து செல்கிறது. அடித்து சென்ற போது அந்த இளைஞன் வந்து இறந்து போய் விடுகிறான். அதை கண்ட தாய் அந்த கடற்கரைக்கு அருகே வந்து மிக கடுமையாக அழுது என்ன சொல்கிறார் என்றால், நீ ஒரு கொலைகாரி என்று அந்த கடற்கரை மணலிலே அந்த தாய் எழுதி விட்டு செல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் ஓடுகிறது. அடுத்த சில வினாடிகளிலேயே அந்த கடல் அலை என்ன செய்கிறது என்றால், இவர்கள் மூவர் எழுதி வைத்ததையும் அழுத்தி விட்டு உள்ளே ஒரு மிகப்பெரிய அலை உள்ளே செல்கிறது. வழக்கமாக அந்த கடல் அலை தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த சிறுவன் தன்னை கொலைகாரன் என்று அழைத்த போது கூட அந்த கடல் தாய் பொருட்படுத்தவில்லை. அந்த மீனவன் தன்னை புகழ்ந்த போதும் அந்த கடல் தாய் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த தாய் இகழ்ந்த போதும் அந்த கடல் தாய் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. யார் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அந்த கடல் அலை வழக்கம் போல் அடித்து செல்லக்கூடிய பணியை சிறப்பாக செய்கிறது. அதே போல்தான் மாணவர்களே, அன்பு மாணவர்களே, வாழ்க்கையில் நம்மை சிலர் புகழலாம். புகழ்ந்த போது நாம் உச்சிக்கு சென்று விடக்கூடாது. இகழ்ந்த போது நாம் உச்சிக்கு மனவருத்தப்பட்டு மனமுடைந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் யார் புகழ்ந்தாலும் நம்மை இகழ்ந்தாலும் கடல் அலை போல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தால், எதையும் பொருட்படுத்தாது நம்முடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.